إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த ஜும்மா உரையில் செல்ஃபோனுடைய பயன்பாட்டு தொடர்பாக, இந்த செல்ஃபோன் நமக்காக நன்மையாகவும் அமையலாம் அல்லது தீமையாகவும் அமையலாம். இதை குறித்து தனக்கும் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்யும் விதத்திலே சில விஷயங்களை நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த அருட்கொடைகள், நிஅமத்துகள் ஏராளம். குறிப்பாக இந்த நவீன காலத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு முந்தைய காலத்து மக்களை காட்டிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்த நிஅமத் என்று சொல்லி பார்த்தால் மிக அதிகமான நிஅமத்துகள். முந்தைய மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்காத பல வசதிகளை, வாய்ப்புகளை இந்த காலத்து மக்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அது பயணம் என்று எடுத்துக்கொண்டாலும் பல வசதிகள், வீட்டு வேலைகள் என்று எடுத்துக்கொண்டாலும் பெண்களுக்காக பல வசதி வாய்ப்புகள். அதே போலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த காலத்தில் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை தான் இந்த செல்போன். காரணம், இந்த செல்போனை கொண்டு முந்தைய காலத்து மக்கள் செய்ய முடியாத பல விஷயங்களை நாம் இந்த காலத்தில் செய்கிறோம். இதை கொண்டு பல விதத்தில் பயனடைகிறோம். முதலாவது அதனுடைய சில பயன்கள் என்று பார்ப்பதாக இருந்தால், செல்போனை கொண்டு இன்டர்நெட்டுடைய பயன்பாட்டை என்று பார்த்தால் அதில் உள்ள சில பயன்கள் என்று பார்க்கும் பொழுது, இந்த செல்போனை பயன்படுத்தி நாம் என்ன செய்கிறோம்? தகவல்களை சீக்கிரமாக வேகமாக பரிமாறிக்கொள்கிறோம். இந்த காலத்தில் ஒரு தகவலை இன்னொரு ஊர் மக்களுக்கு எடுத்து சொல்வதாக இருந்தால் பல மாதங்கள், பல நாட்கள் எடுத்துக்கொள்ளுமோ, அதே தகவல்களை சில நொடிகளில் நாம் நினைச்சுகிறோம். இங்கிருந்து உட்கார்ந்து சவுதி அரேபியாவுக்கு தகவலை சொல்லிவிடுகிறோம். அமெரிக்காவில் இருந்து கொண்டு இந்த ஊருக்கு உடனே தகவலை சொல்லிவிடுகிறார்கள். ஆக தகவல்களை சீக்கிரமாக வேகமாக பரிமாறிக்கொள்வது. அதே போல உறவினர்களோடு பேசுவதற்கான வாய்ப்பு. அந்த காலத்திலெல்லாம் லெட்டர் எழுதினால் அந்த லெட்டரும் தாமதமாக வரும் பொழுது அது ஒரு விதமான ஆனந்தம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்து பிள்ளை எழுதிய கடிதத்தை படிப்பது அல்லது கணவர் எழுதிய கடிதத்தை மனைவி படிப்பது, அது ஒரு விதமான ஆனந்தம் என்று சொல்லலாம். ஆனாலும் வேகமாக தகவல்களை பரிமாறிக்கொண்டு உறவினர்களோடு பேசுவது, உரையாடுவது, அதுவும் இந்த காலத்தில் வீடியோ கால் மூலியமாக தூரமாக இருந்தாலும் ஏதோ அருகில் இருப்பது போல் ஒரு ஃபீலிங்கை தரக்கூடிய ஒரு விஷயம். ஆக உறவினர்களோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த காலத்தில் எல்லாம் பயணம் என்று வெளியே சென்று விட்டால் போனவர் எப்படி இருக்கிறார், ஏது இருக்கிறார், திரும்பி வரும் வரை ஒரு தகவலும் கிடையாது. சரி, போனவருக்கு நான் விட்டு வந்த என்னுடைய வீட்டு மக்கள் எப்படி இருப்பார்கள், நல்லது கெட்டது ஏதாவது நடந்தாலும் சொல்வதற்கு வழி இல்லை. ஆனால் இந்த காலத்தில் வேகமாக ஏதாவது ஒரு நல்லது கெட்டது என்று சொன்னால் உடனே நாம் தொடர்பு கொள்கிறோம். ஆக இதெல்லாம் இந்த செல்போனில் உள்ள சில நன்மைகள். அதே போல் அன்பானவர்களே, தகவல்களை அறிந்து கொள்வது என்கிற விதத்தில் பார்த்தாலும் உலக வாழ்க்கை நமக்கு தேவையான பல தகவல்களை நாம் நினைச்சுகிறோம். இந்த ஃபோன் மூலியமாக, இன்டர்நெட் மூலியமாக சீக்கிரமாக தெரிந்து கொள்கிறோம்.
அவசரத்துக்கு ஒரு அருகில் உள்ள ஒரு ஆஸ்பத்திரி என்று சொன்னாலும் உடனே பார்க்கிறோம், சென்று விடுகிறோம். தெரியாத ஒரு முகவரிக்கு செல்வதாக இருந்தாலும் முதலெல்லாம் போய் அலைந்து அலைந்து பல பேரிடத்தில் கேட்டு கேட்டு போகக்கூடிய ஒரு நிர்பந்தம். ஆனால் இன்று பெரும்பாலும் நாம் இந்த இன்டர்நெட்டை பயன்படுத்தி போக வேண்டிய இடத்துக்கு போய் விடுகிறோம். இப்படி தகவல்களை அறிந்து கொள்வது, குறிப்பாக மார்க்க ரீதியான தகவல்கள் என்று பார்த்தாலும் மார்க்கத்தை படிப்பதற்கு, மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த செல்போனை நாம் பயன்படுத்தி கொண்டால் இந்த செல்போன் மிகப்பெரிய ஒரு நியமத், மிகப்பெரிய அருட்கொடை. இங்கிருந்து இருந்து கொண்டே நாம் என்ன செய்யலாம்? பல அறிஞர்களுடைய மாணவர்களாக மாறலாம், அவர்களுடைய கல்வியை கொண்டு பயனடையலாம். ஆக நன்மைகள் என்று பார்த்தாலும் இதில் பல நன்மைகள் உண்டு. ஆக இந்த பொருளானது, இந்த செல்போனானது ஒரு எலக்ட்ரானிக் ஒரு டிவைஸ், இது ஒரு பொருள். அதில் முழுக்க முழுக்க நன்மையும் கிடையாது, முழுக்க முழுக்க தீமையும் கிடையாது. அது யாருடைய கையில் இருக்கிறது, யார் அதை பயன்படுத்துகிறார்கள், எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்துதான் இது நன்மையாகவோ அல்லது தீமையாகவோ அமையும். ஆக சில நன்மைகளை நாம் பார்த்தோம். தீமைகள் என்று பார்த்தால் தீமைகள் ஏராளம். எந்த அளவிற்கு என்று சொன்னால் இந்த காலத்தில் பெரும்பாலான மக்கள் இதை தீமையான காரியங்களுக்காக தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது, சமீபத்தில் நாம் பார்த்த ஒரு சம்பவம் என்ன? கேரளாவில் ஒரு பெண்மணி, மக்கள் அவளை பார்க்க வேண்டும், வியூஸ் அதிகமாக கிடைக்க வேண்டும், அந்த ரீல்ஸ் என்று சொல்வார்களே, சின்ன சின்ன வீடியோக்களை போடுவார்கள், பல பேர் அதை பார்ப்பார்கள். அதில் வியூஸ் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ ஒரு ஆணை இவளே நெருங்கி போய் நிற்பது போல் தெரிகிறது. பார்க்கும் பொழுது அவளே உரசிவிட்டு தவறாக நடந்து கொண்டான் என்று போட்டு அவன் சூசைட்டை செய்து கொண்டான், தற்கொலையை செய்து கொண்டான் அவமானத்தின் காரணமாக. அதற்கு முந்தைய சில நாட்கள் முன்பு நடந்த ஒரு சம்பவம் என்ன? ஒரு முஸ்லிம் பெண்மணி புர்கா அணிந்து சில பாடல்களுக்கு என்ன செய்கிறார்? நடனம் ஆடுகிறாள். அதற்கு சில மக்கள் போய் பதிவுகள் போடுகிறார்கள். அவர் பதிவு போட்ட மக்களும் வரம்பு மீறிய விதத்திலாம் பேசியிருப்பார்கள். இரண்டு தரப்பிலும் தவறுகள். அதை இப்படி கேட்டதும் என்ன செய்கிறார் அந்த பெண்மணி? ஊரில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் பேசுகிறாள். இதெல்லாம் எதற்காக? மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தானே. அது எல்லாமே செல்போனுடைய தவறான பயன்பாட்டு. செல்போனுடைய பயன்பாட்டில் வரம்பு மீறி செல்லும் காரணத்தினால் வரக்கூடிய வினைதான் இந்த மாதிரியான சம்பவங்கள். ஆக செல்போனுடைய தவறான பயன்பாட்டு, செல்போனில் உள்ள தீமைகள், பிரச்சனைகள் என்று பார்ப்பதாக இருந்தால் அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் ஒரு பிரச்சனை தான் அன்பானவர்களே, செல்போன் உடைய வரம்பு மீறிய பயன்பாட்டின் காரணமாக இன்று உறவுகள், உறவினர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் பலவீனம் ஆகிவிட்டது. கணவன் மனைவி மத்தியில் உள்ள உறவுகள், தாய் தந்தை பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் உள்ள உறவுகள். இன்று பிள்ளைகளோடு நாம் நேரத்தை ஒதுக்கி பேசுவதை விட, நம்முடைய சொந்த பிள்ளைகளை கொஞ்சுவதை விட செல்போனை தான் நாம் அதிகமாக என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஒரு பதிவை பார்த்தேன், அது உண்மையான சம்பவமாக கூட இருக்கலாம், அல்லது புரிய வைப்பதற்காக போட்ட ஒரு பதிவாக கூட இருக்கலாம். ஒரு பிள்ளை இடத்தில் ஒரு ஆசிரியர் கேட்கிறார், மனிதனாக இல்லாமல் வேறு ஒரு விஷயமாக இருக்க நீ விரும்புவதாக இருந்தால் நீ என்ன விரும்புவாய் என்று கேட்க அந்த சிறு பிள்ளை சொல்கிறது, நான் செல்போனாக இருக்க விரும்புகிறேன். ஏன் என்று காரணத்தை விசாரித்தால் அந்த சிறு பிள்ளை சொல்கிறது, என்னுடைய தாய் தந்தை என்னை கொஞ்சுவதை விட, எனக்காக நேரம் கொடுப்பதை விட செல்போனோடு தான் நினைச்சுகிறார்கள். தாயும் சரி தந்தையும் சரி அதிகமான நேரத்தை செலவு செய்கிறார்கள். ஆக நான் செல்போனாக இருந்திருக்க கூடாதா என்று நான் யோசிப்பேன். இது பிள்ளைகள், பெற்றோர் என்று பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை. சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்று பார்த்தால் பல கணவர்மார்கள் விஷயத்தில் மனைவிமார்களுக்கு என்னது பெரிய கம்ப்ளைண்ட் இதுதான். எப்போது பார்த்தாலும் வீட்டுக்கு வந்தால் வந்ததில் இருந்து வீட்டை விட்டு போகும் வரை செல்போனில் தான் இருக்கிறார், இரண்டு வார்த்தை பேசுவதில்லை. இந்த பிரச்சனை சொல்லக்கூடிய என்னுடைய வீட்டிலிருந்து உங்களில் பல பேருடைய வீட்டில் இருக்கலாம். இதே பிரச்சனை பெரிய கம்ப்ளைண்ட் என்னது? நேரம் கொடுத்து பேசுவது கிடையாது, எப்போது பார்த்தாலும் செல்போன், எப்போது பார்த்தாலும் செல்போன். சரி, பல கணவன்மார்களுக்கு பெண்கள் விஷயத்திலும் இதே கம்ப்ளைண்ட் தான். வீட்டுக்கு வந்தால் எப்போது பார்த்தாலும் செல்போனில் தான் இருக்கிறாள். ஒரு வேலை சொன்னார், ஒரு டீ போட்டு கூட என்று சொன்னாலும் செய்வதில்லை என்று பல வீடுகளில் இப்படி ஒரு பிரச்சனை. ஆக உறவுகள் பலவீனம் அடைவதற்கு இந்த செல்போன் ஒரு அடிப்படை காரணமாக இந்த காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இரண்டாவதாக பெரிய ஒரு பாதிப்பு என்று பார்த்தால் நாம் செய்யக்கூடிய முக்கியமான வேலைகளில் ஒரு ஃபோக்கஸ், ஒரு ஈடுபாடு இல்லாமல் போய்விட்டது. கவனம் செலுத்தி ஒரு காரியத்தை செய்வது என்பதை
இந்த செல்போன் பெரும்பாலும் நம்மை அவ்வாறு செய்ய விடாமல் தடுத்து விடுகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், பல ஆசிரியர்கள், குர்ஆன் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள், சரியா, குர்ஆன் மனப்பாடம் செய்ய வைப்பது, குர்ஆனை பார்த்து ஓத சொல்லிக் கொடுப்பது என்கிற பல ஆசிரியர்கள் கூட நினைச்சுகிறார்கள், இந்த பக்கம் குர்ஆனை ஓதி கொண்டிருந்தால் ஆசிரியர் உட்கார்ந்து செல்போனை பார்த்து கொண்டு இருப்பார். காரணம் என்ன? அந்த செல்போன் உடைய அதீத பயன்பாட்டின் காரணமாக செய்யக்கூடிய வேலையில் ஈடுபாடு இல்லை. ஆக இப்படி செல்போன் மார்க்கம் தொடர்பான வேலைகளில் கூட ஈடுபாடு இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த செல்போன் உருவாக்குகிறது. எத்தனையோ மக்கள் ட்ரெயின் உடைய ட்ராக்கை கிராஸ் செய்யும் பொழுது கூட நினைச்சுக்கிறார்கள், அங்கெல்லாம் ஆங்காங்கே அந்த போர்ட் போட்டிருப்பார்கள், தயவு செய்து என்ன செய்ய வேண்டாம், இந்த ட்ரெயின் ட்ராக்கை கிராஸ் செய்து போகும் பொழுது செல்போனை பயன்படுத்த வேண்டாம். எத்தனையோ ட்ரெயினுடைய ஆக்சிடென்ட் இந்த காரணத்தினால் ஆகுவதாக சொல்கிறார்கள். இதுவும் பரவலாக காணப்படக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆக எந்த வேலையில் இருக்கிறோமோ அந்த வேலையில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பதற்கு இந்த செல்போன் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது. சரி, மூன்றாவதாக சொல்ல போனால் நேரத்தை வீணடிப்பது. இந்த செல்போனுடைய பயன்பாட்டின் காரணமாக நேரம் அதிகமாக நாம் நினைச்சுகிறோம், வீணாக்குகிறோம். அதில் இந்த ஃபேஸ்புக் என்று போய்விட்டாலோ அல்லது அந்த ரீல்ஸ், அந்த ஷார்ட்ஸ் பார்ப்பது என்று போய்விட்டால் மணிக்கணக்கில் மக்கள் நினைச்சுகிறார்கள், தன்னுடைய நேரத்தை வீணாக்கி விடுகிறார்கள். எப்படி நேரம் போகிறது என்று சொல்ல முடியவில்லை. அத்தனை மணி நேரங்கள் இந்த ரீல்ஸ் பார்ப்பது, ஷார்ட்ஸ் பார்ப்பது அல்லது ஃபேஸ்புக்கில் அப்படியே தள்ளி தள்ளி பார்ப்பது என்று பல மணி நேரங்களை வீணாக்குகிறார்கள். இன்னொரு பக்கம் என்ன, இளைஞர்கள், வாலிபர்கள் அல்லது சிறுவர்கள் பல பேர் இந்த கேம்ஸ் விளையாடுவது, செல்போன் இருக்கக்கூடிய கேம்ஸ் விளையாடுவதற்கு பின்னால் தன்னுடைய அதிகமான நேரங்களை வீணாக்குகிறார்கள். சில நாட்கள் முன்பு கூட நம்முடைய இளைஞர்களுடைய தர்பியாவில் நாம் சொன்னோம். ஒரு உதாரணம், ஒரு தாய் மனம் உடைந்து என்னிடத்தில் சொல்கிறார்கள், என்னுடைய மகன் செல்போன் அதிகமாக விளையாடுகிறார், அதற்கு தடுத்த காரணத்தினால் 3 நாட்களாக என்னிடத்தில் பேசவில்லை, என்ன செய்வது, எப்படி நசீஹத்து செய்வது? பாருங்கள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள். ஆக கேம்ஸ் பின்னால் தன்னுடைய நேரத்தை வீணாக்குவது என்று பார்த்தால் இன்னும் பல வீடுகளில், குறிப்பாக பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம்தான் என்னவென்றால், தன்னுடைய தாயிடம் போன் போட்டு என்ன செய்வார்கள், பேசுவார்கள். அதான் அன்லிமிட்டெட் கால்ஸ் தானே, அன்லிமிட்டெட் என்கிற காரணத்தினால் போன் போட்டு பேச ஆரம்பித்தால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவது. என்ன செய்கிறார்கள், சின்ன சின்ன விஷயங்கள் கூட, இன்று இதை சமைத்தேன், இப்போதுதான் வெங்காயம் அறுக்க போக வேண்டும் என்றெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பேசிக்கொண்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செல்போன் நினைச்சுக்கிறார்கள், செலவு செய்து விடுகிறார்கள். காரணம் என்ன, ஃப்ரீ கால்ஸ், அன்லிமிட்டெட் கால்ஸ். யாரோ ஒரு அறிஞர் சொல்வார்கள், எந்த ஒரு விஷயத்தையும் ஃப்ரீயாக யாராவது உங்களுக்கு கொடுத்தால் புரிந்து கொள்ளுங்கள், அதுடைய விலை, அதுடைய மதிப்பு நீங்கள் என்பதாக. ஃப்ரீயாக கொடுத்தால் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், உங்களை தான் ஏதோ ஒரு விதத்தில் அவன் விலைக்கு ஃப்ரீயாக இந்த பொருளை கொடுத்து உங்களை வாங்க விரும்புகிறான் என்று அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக ஃப்ரீ கால்ஸ் என்று இருந்தால் என்ன, இப்படியா தேவையில்லாத வெட்டி பேச்சு பேசியா நேரத்தை கழிப்பது? ஆக பிரயோஜனம் உள்ள வேலைகளை நாம் பார்க்க வேண்டும், நேரத்தை நன்மையான விஷயங்களில், பயனுள்ள விஷயங்களில் செலவு செய்ய வேண்டும். ஆக இந்த செல்போன் நேரத்தை வீணாக்குவதற்கு முக்கிய காரணமாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது. 4வது ஒரு பிரச்சனை என்று பார்த்தால் பிரைவேசி என்று சொல்வார்களே, தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான விஷயங்கள், அதை நினைச்சக்கூடாது, எல்லாரிடத்திலும் சொல்லக்கூடாது. அந்த பிரைவேசி இன்று இல்லாமல் போய்விட்டது. எத்தனையோ வீடுகளில் இளம் பெண்கள் நினைச்சுகிறார்கள், பர்தா இல்லாமல் அல்லது பர்தா அணிந்த பிறகும் கூட இப்படி நடனம் ஆடுவது, இப்படி எல்லாம் செய்து காட்டக்கூடாத விஷயங்களை எல்லாம், சொல்லக்கூடாத விஷயங்களை எல்லாம் பரவலாக அத்தனை மக்களுக்கும் நினைச்சுகிறார்கள், எடுத்து சொல்கிறார்கள், காட்டுகிறார்கள். நவுது பில்லாஹி மின் தாலிக். பிரைவசி இல்லாமல் போய்விட்டது. பல பேர் சின்ன சின்ன வீடியோகள் போடக்கூடியவர்கள் நினைச்சுவார்கள், என்னுடைய வீட்டை பாருங்கள், இப்படி இருக்கிறது, நான் இப்போது சாப்பிட போகிறேன், நான் இன்று இந்த ஹோட்டலுக்கு வந்து இருக்கிறேன், நான் இந்த பொருளை இன்று வாங்கினேன், இதோ பாருங்கள் திறந்து காட்டுகிறேன் என்று சின்ன சின்ன விஷயங்களை கூட எடுத்து போடக்கூடிய பழக்கம் இன்று பல வாலிபர்களிடத்தில் இருக்கிறது. ஆக பிரைவேசி என்பது இல்லாமலே போய்விட்டது. அடுத்தபடியாக பார்த்தால் மிக முக்கியமாக வாலிபர்கள், இளைஞர்கள் மத்தியில் உள்ள ஒரு மிகப்பெரிய தீமை தான் இந்த செல்போன் தொடர்பாக. இந்த செல்போன் காரணமாக காதல் என்கிற ஹராமான ஒரு விஷயத்தை நினைச்சுகிறார்கள் பல வாலிபர்கள், பல இளைஞர்கள் விழுந்து விடுகிறார்கள் இந்த ஃபித்னாவில், இந்த குழப்பத்திலே. இன்று பெற்றோர்கள் பல பேர் நினைப்பார்கள், என்னுடைய மகள் வீட்டிற்குள் அறையில் இருக்கிறாள்,
பர்தாவோடு இருக்கிறாள் என்பதாக நினைப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, அந்த செல்போன் மூலியமாக ஒரு அந்நிய ஆண் நம்முடைய பெண் பிள்ளை வந்து அடைந்து விட்டான், அல்லது நம்முடைய பெண் பிள்ளைகள் அந்நிய ஆணை இந்த செல்போன் வழியாக அடைந்து விட்டார்கள் என்று பல பேருக்கு தெரியாது. சரியா என்ன செய்வார்கள், கேட்கக்கூடிய செல்போனை வாங்கி தருவார்கள். சில பெற்றோர் எல்லாம் மகன் கேட்டுவிட்டான் என்கிற அடிப்படையில் ஐபோன் வாங்கி தருவது. இது ஒரு பெரிய ஃபித்னா. சொல்ல போனால் இந்த செல்போன் தான் வாங்குவேன், ஐபோன் தான் எனக்கு வேண்டும். சில மாதங்கள் பயன்படுத்திய பிறகு மீண்டும் அதை மாற்றுவது, இது ஒரு தனி பிரச்சனை. சரியா, அகம்பாவம், இந்த தற்பெருமைக்கு ஒரு காரணமாக இந்த செல்போனை பயன்படுத்துவது, தற்பெருமை கொள்வது இந்த செல்போனை கொண்டு. ஆக மகள் ஐபோன் தான் கேட்கிறாள் என்று சொல்லி போனை வாங்கி தருவது, அதுக்கு சரியாக ரீசார்ஜ் செய்வது. ஆனால் அவ்வளவு விஷயங்களை செய்து தரக்கூடிய அந்த பெற்றோர் அந்த செல்போனை மகன் அல்லது மகள் எப்படி பயன்படுத்துகிறாள் என்பதையும் பார்க்க வேண்டுமா இல்லையா? பார்ப்பதே கிடையாது, கண்டுகொள்வதே கிடையாது. மணிக்கணக்கில் ஏதோ செல்போனை வைத்து செய்கிறாளே, என்ன செய்கிறாள்? தன்னுடைய படிப்புக்கு தேவையான விஷயங்களை தான் பார்க்கிறாளா, அல்லது ஏதாவது ஃபித்னாவில் போய் விழுந்து விட்டாளா என்பதையும் கண்காணிக்க வேண்டுமா இல்லையா? செல்போன் வாங்கி கொடுத்து ரீசார்ஜ் செய்வதோடு வேலை முடிந்து விட்டதா? ஆக எத்தனையோ பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் இந்த செல்போன் காரணமாக பல பெண்கள் லவ் என்கிற அந்த ஃபித்னாவில் விழுந்து, அந்த ஃபித்னாவில் விழுந்த பிறகு பல இளம் பெண்கள் இஸ்லாத்தையும் விட்டு வெளியேறி இருக்கிறார்கள், வீட்டை விட்டு ஓடி இருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த செல்போனுடைய தப்பான பயன்பாட்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். ஆக இந்த செல்போன் மூலியமாக இந்த லவ் என்கிற ஃபித்னா, அதே செல்போனை கொண்டு திரைப்படங்கள் பார்ப்பது, பாட்டு கேட்பது, மியூசிக் கேட்பது எல்லாமே ஹராமான விஷயங்கள் தானே. மியூசிக்கும் ஹராம் தான். தவறான கவிதைகளை பாட்டு என்கிற அடிப்படையில் கேட்பது அதுவும் ஹராம் தான். திரைப்படங்களில் என்ன பர்தாவோட பெண்கள் எல்லாம் வந்து நடித்து காட்டுகிறார்கள்? கிடையாது, பர்தா இல்லாமல் தான் வருகிறார்கள். ஆக அந்த காட்சிகளை பார்ப்பதும் ஹராம் தான். அதையும் மீறி தப்பான விஷயங்களை பார்ப்பது என்றெல்லாம் பல இளைஞர்கள் இந்த குழப்பத்தில் விழுந்திருக்கிறார்கள் இந்த செல்போன் காரணமாக. ஆக அப்படிப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளிலே ஒரு அடியாரை அழைத்து விசாரிப்பான். அப்போது அந்த அடியார் வரும்பொழுது திஹாமா என்கிற ஊரில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மலைகள் போல் பல நன்மைகளை எடுத்துக்கொண்டு வருவார். தொழுகை, சதகாத்துகள், திக்ரு, திலாவத் போன்ற வணக்க வழிபாடுகளுடைய அளப்பரிய நன்மைகளை திஹாமா என்கிற அந்த நாட்டில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மலைகள் போல் காட்சியளிக்கும் அளவிற்கு மகத்தான கூலி எடுத்துக்கொண்டு வருவார் அல்லாஹ்விடத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவ்வளவு நன்மைகளை எடுத்து வந்த பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த நன்மைகளை, மலை போல் காட்சியளிக்கும் அந்த நன்மைகளை பறந்து செல்லும் தூசியாக ஆக்கிவிடும். சில நொடிகளில் அந்த நன்மைகளாம் காணாமல் போய்விடும். சில நொடிகள் முன்பு மலைகள் போல் காட்சியளித்த அந்த நன்மைகள் சில நொடிகள் பிறகு பறந்து செல்லும் தூசியாக மாறிவிடும், காணாமலே போய்விடும். என்ன காரணம்? அப்படி என்ன தவறை, குற்றத்தை, பாவத்தை அவர் செய்து விட்டார் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இவன் எப்படிப்பட்டவன், அல்லது அந்த சாரார், அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், மக்களோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்வை அஞ்சி நடப்பது போல் இருப்பார்கள். வஇதா ஹலௌ பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, தனிமையில் போய்விட்டால் அல்லாஹ்வுடைய ஹுர்மத், அல்லாஹ்வுடைய புனிதத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விடுவார்கள், தகர்த்து விடுவார்கள். அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களை எல்லாம் துணிச்சலோடு செய்ய தொடங்கி விடுவார்கள். ஆக தனிமையில் செய்யக்கூடிய பாவங்கள் தொடர்பாக, இந்த செல்போனை கொண்டு தனிமையில் செய்யக்கூடிய பாவங்கள் தொடர்பாக நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த பாவங்கள் நம்முடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் நாசமாக்கும் அளவிற்கு உள்ள மிகப்பெரிய பாவங்கள். நாம் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஆக இந்த செல்போன் மூலியமாக தவறான காட்சிகளை பார்ப்பதும் பல ஹராமான விஷயங்களை செய்வதும் ஒரு காலகட்டத்தில் அதிகமான பாவம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் இந்த நாவு என்பதாக இருந்தது. ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி பல பாவங்களை செய்வார். பொருளாதாரம் செலவு செய்யாமலே அசைவுகள், கை காலை அசைத்து செய்யக்கூடிய பாவங்கள் அதை விட கொஞ்சம் அதிகமாக நடக்கும். காசு இல்லாதவர்கள் எங்கு காசை கொண்டு பாவம் செய்ய முடியும்? ஆக காசு பணம் இல்லாதவர்கள் கை காலை அசைத்து செய்யக்கூடிய பாவங்களை அதிகமாக செய்வார்கள். அதை விட கை காலை உறுப்புகளை பயன்படுத்தி கொண்டு செய்யக்கூடிய பாவங்களை விட நாவை கொண்டு செய்யக்கூடிய பாவங்கள் தான் பரவலாக இருக்கும். அங்கு காசா, பணமா அல்லது முயற்சியா ஒன்றும் கிடையாது. நாவை அசைத்து புறம் பேசுவது, நாவை அசைத்து பொய் பேசுவது என்று நாவை அசைத்து செய்யக்கூடிய பாவங்கள் அதிகமாக இருந்தது ஒரு காலகட்டத்தில். ஆனால் இன்று அது கூட கிடையாது. மாறாக
அதை தாண்டி என்னது, செல்போனை கொண்டு செய்யக்கூடிய பாவங்கள் தான் அதிகம். நாளை மறுமை நாளில் அந்த செல்போனுக்கு ஒரு நாவை கொடுத்து விட்டால் அதுதான் அதிகமாக நம்மை குறித்து நாம் செய்யக்கூடிய பாவங்களை குறித்து பேசும் போல் தெரிகிறது. அந்த அளவுக்கு இந்த செல்போனை கொண்டு நாம் நினைச்சுக்கிறோம், பாவங்களை செய்கிறோம். ஒரு அறிஞர் சொல்கிறார், அரபு தேசத்தில் உள்ள ஒரு அறிஞர், இந்த காலகட்டத்தில் நாம் சில நாட்களாக அல்லாஹ்விடத்தில் நான் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை, சஜிதாவில் நான் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை என்னவென்றால், யா அல்லாஹ் செல்போனுடைய தீங்கை விட்டு என்னை பாதுகாத்து விடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபாவில் துஆ செய்வார்களா இல்லை, யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களின் தீங்கை விட்டு நம்மை பாதுகாத்து விடு, நம்முடைய நஃப்ஸின் தீங்கை விட்டு பாதுகாத்து விடு, யா அல்லாஹ் என்னை இந்த பாவத்தை விட்டு பாதுகாத்து விடு என்று துஆ செய்வது போல் அந்த அறிஞர் சொல்கிறார்கள், சில நாட்களாக நான் கடைபிடித்து செய்யக்கூடிய ஒரு துஆ தான், யா அல்லாஹ் செல்போனுடைய தீங்கை விட்டு என்னை பாதுகாத்து விடு. அந்த துஆவை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்பது போல் தெரிகிறது. அன்பார்வர்களே, இது செல்போனை கொண்டு செய்யக்கூடிய பல பாவங்கள். அதே போல் அடுத்தபடியாக பார்த்தால், இந்த செல்போனை கொண்டு இன்று ஏமாத்து வேலை, ஃப்ராட் வேலை எல்லாம் அதிகமாகிவிட்டது. ஏதாவது ஒரு லிங்கை அனுப்புவார்கள், அதற்குள் போனால் காசை சுரண்டி விடுவார்கள். பலவிதமான ஃப்ராட்தனம் இந்த செல்போன் மூலியமாக மக்கள் செய்கிறார்கள். அதே போல் அன்பானவர்களே, இந்த செல்போன் மூலியமாக செய்யக்கூடிய இன்னொரு பாவம் அல்லது இதனால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கெடுதி என்று சொன்னால், சக மனிதர்கள் சக சகோதரர்களை குறித்து தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த செல்போன் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம். ஒரு உதாரணம் என்ன, நான் யாருக்கோ ஃபோன் செய்கிறேன், அவர் எடுக்கவில்லை என்று சொன்னால் உடனே என்ன நினைத்துக் கொள்வது, அவர் என்னை மதிக்கவில்லை, அவர் எனக்கு ரெஸ்பான்ஸ் செய்யவில்லை, மதிக்கவில்லை என்பதாக நினைத்துக் கொள்வது. உடனே ஆம், 2 முறை 3 முறை செய்த பிறகும் செய்யவில்லை, குறிப்பாக ஒவ்வொரு முறையும் இப்படிதான் அவர் செய்கிறார் என்று சொன்னால் அடுத்தபடி யோசிப்பதுக்கு ஏதோ நியாயம் இருக்கிறது என்று சொல்லலாம். எடுத்தவுடன் இப்படி யோசிப்பது தவறு. ஆனால் இந்த அபிப்பிராயம் ஏற்படும். இந்த செல்போன் காரணமாக இந்த அபிப்பிராயத்தை மக்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இன்னும் ஒரு பிரச்சனை என்ன, வாட்ஸ்அப் குடும்பங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக குடும்பத்துக்கு அப்படியே ஒரு குரூப் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப், குடும்ப மக்கள் மாத்திரம் இருப்பார்கள். அந்த குரூப்பில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்றால், ஏதாவது வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், சரியா, அந்த பிரச்சனைக்கு பிறகு உறவு தொடர்பாக ஏதோ ஒரு பிரச்சனை என்று வைத்துக் கொள்ளுங்களே, அந்த பிரச்சனை நடந்து சில நாட்கள் பிறகு யாரோ ஒருவர் உறவுகளை பேண வேண்டும் என்கிற ஒரு பயானை அனுப்புவார். நல்ல எண்ணத்தோடு தான் அனுப்பியிருப்பார், சரியா, பயான் கேட்க வேண்டும், பயன் அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் அனுப்பியிருப்பார். ஆனால் பார்க்கக்கூடிய பல பேர் என்ன யோசிப்பார்கள், என்னை குத்தி காட்டுவதற்காக தான் அனுப்பியிருக்கிறார்கள். சில நாட்கள் முன்பு தான் பிரச்சனை நடந்தது உறவினர்கள் மத்தியில், இப்போது என்னை குத்தி காட்டுவதற்காக தான் இந்த பயான் என்பதாக அவர்களை என்ன செய்வார்கள், நினைத்துக் கொள்வார்கள். தப்பான அபிப்பிராயத்தை வளர்ப்பதிலும் இந்த செல்போன் பல வேலைகளை காட்டுகிறது. இந்த விஷயத்திலும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரை குறித்தும் நினைக்கக்கூடாது, ஆதாரம் இல்லாமல் எல்லாம் தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஒரு பயானை அனுப்பினார்களா, நல்ல உபதேசம் செய்வதற்காக இந்த பயானை அனுப்பினார்கள், இப்படிதான் நாம் யோசிக்க வேண்டுமே தவிர, என்னை குத்தி காட்டுதான் இந்த பயானை, இந்த தலைப்பில் இந்த பயானை அனுப்பியிருக்கிறார் என்று யோசிக்க கூடாது. யாராவது போன் எடுக்கவில்லையா, சரி ஏதாவது வேலையில் இருப்பார்கள், மீண்டும் போன் அடித்து பார்க்கலாம் என்று அவர்களுக்காக காரணத்தை, எக்ஸ்கியூஸை தேட வேண்டுமே தவிர தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதே போல் அன்பானவர்களே, இந்த செல்போன் மூலியமாக ஏற்படக்கூடிய இன்னொரு கெடுதி தான், செல்போனை கொண்டு மியூசிக் கேட்பது. அது ரிங்டோன் என்கிற பெயரில் இருந்தாலும் சரியே, மியூசிக் என்று சொன்னால் என்ன, அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பயன்படுத்தி மியூசிக் அடித்தால் தான் மியூசிக்கா, அல்லது பாட்டு என்கிற பெயரில் மியூசிக்கை கேட்டால் மாத்திரம்தான் அது இசையா, மியூசிக்கா? கிடையாது. ரிங்டோன் என்கிற பெயரில் வந்தாலும் அது என்னதான், மியூசிக் தான். அதுக்காக ஏதாவது ஒரு ரிங்டோன் வைத்தே ஆக வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை ரிங்டோன் ஏதாவது இருக்குமே, அப்படி வையுங்கள் போதும். அதை தாண்டி நினைச்சுகிறார்கள், பயங்கரமான மியூசிக், பாட்டுடைய மியூசிக் எல்லாம் ரிங்டோன் என்கிற பெயரில் வைக்கிறார்கள். அதில் இன்னும் பெரிய, அதை தாண்டி நடக்கக்கூடிய இன்னொரு பாவம் என்னவென்றால், அப்படிப்பட்ட ரிங்டோனை எல்லாம் வைத்துக்கொண்டு, பயங்கரமான மியூசிக் எல்லாம் வைத்துக்கொண்டு அதை முறையாக ஆஃப் செய்யாமல் பள்ளிவாசலுக்கு வந்து விடுவது. தொழுகை நேரத்தில் பாட்டு, மியூசிக். யோசித்து பாருங்கள், வீட்டில் நாம் பாட்டு போட்டாலே, மியூசிக் போட்டாலே மார்க்கம் அதை ஹராம் என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட மியூசிக்கை பள்ளிவாசலில், அதுவும் தொழுகையில் இருக்கும் பொழுது அது அடிக்க தொடங்கி விடுகிறது என்று சொன்னால், அத்தனை பேருடைய தொழுகையை நாம் பாதிக்கிறோமே, அத்தனை பேருடைய கவனத்தை நாம் சிதற செய்கிறோமே என்கிற பயம் நமக்கு வேண்டாமா? பள்ளிவாசலில் வரும் பொழுது மாத்திரம் அதை ஆஃப் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. மாறாக மியூசிக் உள்ள ரிங்டோனை நினைச்சக்கூடாது, வைக்கக்கூடாது. அடிப்படை பேசிக் ரிங்டோன் என்று இருக்குமே, அது போதும், தேவைக்கு அது போதுமானது.
அது இல்லாமல் பாட்டு மியூசிக் எல்லாம் வைப்பது ஹராமான ஒரு விஷயம். இசை என்று சொன்னாலே அது எந்த வடிவத்தில் வந்தாலும் அது என்னதான், ஹராம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பானவர்கள், இப்படி செல்போனுடைய தீமைகள் என்று சொன்னால் இன்னும் பல தீமைகள் உண்டு. நாம் செல்போனுடைய இந்த பயன்பாட்டில் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ள வேண்டும். நன்மையான விஷயங்களுக்கு மாத்திரம் இந்த செல்போனை பயன்படுத்த வேண்டும். செல்போனை பயன்படுத்துவதிலே வரம்பு மீறி போகக்கூடாது. எந்த ஒரு தீமைக்கோ அல்லது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கெடுதிக்கோ இந்த செல்போன் காரணமாக இருக்கக்கூடாது என்பதில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். செல்போனுடைய பயன்பாட்டை தேவையான அளவுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு செல்போன் அதிகமாக கொடுப்பது, இதையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆக செல்போன் விஷயத்திலே வரம்பு மீறி போவதை நாம் தவிர்த்து கொள்பவர்களாக இருப்போமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் செல்போனுடைய பயன்பாட்டில் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வரம்பு மீறி இந்த செல்போனுடைய பயன்பாட்டை விட்டு குறிப்பாக ஹராமான விஷயங்களுக்காக இந்த பொருளை பயன்படுத்துவதை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ரமதான் மாதம் மிக நெருக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த நேரத்தில் நான் கதா நோன்பு உள்ளவர்களை நினைவூட்டும் விதமாக போன ரமதானில் ஏதாவது நோன்புகள் கதாவாக இருந்தால், பூர்த்தி செய்யாமல் இருந்தால், மிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தில் கதா நோன்பை வைப்பதற்காக இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். போன ஒரு ரமதானுடைய சில நோன்புகள் விடுபட்டு போயிருந்தால் அடுத்த ரமதான் வருவதற்கு முன்பாகவே என்ன செய்ய வேண்டும், அந்த கதாவை வைத்து முடித்து விட வேண்டும். அந்த கதா நோன்பை வைக்கவில்லை, அடுத்த ரமதானும் வந்து விட்டது என்று சொன்னால் அது ஒரு பாவமான செயலாக கருதப்படும். கதா நோன்பை வைப்பதற்கு 11 மாதங்கள் நேரம் உண்டு. அந்த 11 மாதத்தில் நீங்கள் தள்ளி போட்டால் பாவம் கிடையாது. போன ரமதானில் சில நோன்புகள் 4-5 நோன்புகள் கதா என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் ரமதான் போன உடனே ஷவ்வாலில் வைக்க வேண்டும் என்கிற கட்டாயமோ, அடுத்து தில்ஹிஜா மாதத்தில் வைக்க வேண்டும், முஹர்ரமில் வைக்க வேண்டும், ரஜபில் வைக்க வேண்டும் என்கிற கட்டாயமோ கிடையாது. தள்ளி போடலாம், தப்பில்லை. ஆனால் அடுத்த ரமதான் வருவதற்கு முன்பாக அவசியம் அந்த கதாவை பூர்த்தி செய்வது கட்டாயமாகும். குறைந்தது இந்த இறுதி மாதம் ஷாபான் மாதத்தில் அவசியம் கதா நோன்பை வைத்து முடித்து விட வேண்டும். அந்த மாதத்திலும் வைக்கவில்லை, அடுத்த ரமதானே ஆரம்பமாகி விட்டது என்று சொன்னால் இது என்னது, பாவமான ஒரு செயல், இது குற்றமான ஒரு செயல். அடுத்த ரமதான் வந்து விட்டது என்று சொன்னால் இந்த ரமதானுடைய நோன்பை வைத்து அந்த ரமதான் போன பிறகு பழைய ரமதானுடைய நோன்பை வைக்க வேண்டும், கதா செய்ய வேண்டும். கூடுதலாக பரிகாரமாக அவ்வளவு தாமதப்படுத்தியதுக்கு பரிகாரமாக ஒரு ஏழைக்கு உணவும் தர வேண்டும் என்றெல்லாம் சஹாபாக்கள் சில பேர் என்ன செய்திருக்கிறார்கள், மார்க்க தீர்ப்பு ஃபத்வா தந்திருக்கிறார்கள். ஆக அந்த அளவுக்கு நினைக்கூட தாமதம் செய்யக்கூடாது. ஆக கதா நோன்பு உள்ளவர்கள் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் ஷாபான் மாதத்திலே தன்னுடைய கதா நோன்பை பூர்த்தி செய்யும்படி நினைவூட்டுவதற்காக இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் சிஹத்தோடு ஆரோக்கியமாக ஈமானோடு வரக்கூடிய ரமதானை சந்தித்து ரமதான் மாதத்தில் அதிகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்கி வழிபடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவானாக. ஆமீன். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وألف بين قلوبهم وأصلح ذات بينهم وانصرهم على عدوك وعدوهم. اللهم لعن الكفرة الذين يصدون عن سبيلك ويكذبون رسلك ويقاتلون أولياءك. اللهم خالف بين كلمتهم وزلزل أقدامهم وشتت شملهم وفرق جمعهم وأنزل بهم بأسك الذي لا ترده عن القوم المجرمين. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.